ஆதியாகமம் 12:1 வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சுகபோகமா இருக்கிறார், கோடீஸ்வரனா இருக்கிறார், சகல வசதிகளோடு இருக்கிறார். அதை விட்டுட்டு நீ ஒரு நாடோடியாக கூடாரவாசியாக நான் சொல்லுற இடத்துக்கு போன்னு சொன்னா உங்களால போக முடியுமா? அப்படியானால் விசுவாச வாழ்க்கைனா என்ன? அதுல கஷ்டம் உண்டு. உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது விசுவாசத்துல நில்லுங்கய்யா. நான் நினைச்சது நடக்கலன்னு சொல்லி பின்வாங்கி போகாதுங்க. காலம் கடைசி, என்னென்ன உபத்திரம் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. யாரு பிடிச்சு நிப்பா தெரியுமா? எது விசுவாசம் அறிந்தவர்கள். விசுவாசம்னா பாடுபட எனக்கு தேவன் நியமித்திருக்காருன்றதான நம்பிக்கை வேணும். இங்க அழைக்கிறார், எங்க போறேன்னு தெரியல. எபிரேயர் 11:8 அழகா சொல்லுது, வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நீங்க யோசித்து பாருங்க, அந்த மனுஷன் எங்க போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, சொன்னவர் தேவன், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறான். இதுதான் முக்கியம். எங்க போகணும்னு கேட்கல, எங்க போகணும்னு சொல்லவும் இல்லை. ஆளு கிளம்பிட்டார். வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. இதான் வேத வசனம். ஆபிரகாமை வான்னு சொன்ன மாதிரி உங்க காதுல ஒண்ணு ஆண்டவர் சொல்ல மாட்டார். இப்ப நீங்க விசுவாசிக்க வேண்டியதுதான் வார்த்தைகள். இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியுதான்னு பாருங்க. ஆதியாகமம் 15:5-6 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, மனுஷனுக்கு குழந்தையே கிடையாது. துக்கமும் கவலையும் பிடிச்ச மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததிய நான் வானத்து நட்சத்திரங்களை போல பண்ண. அப்படியே அது நம்புன. இதான் விசுவாச வாழ்க்கை. நீங்க அழுது சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். சில காரியங்களை தேவன் தருவார், சில காரியங்களை தேவன் தராமல் இருப்பார். ஆனால் நீங்க பின்வாங்கி போகாதுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். ஏன்னா சில நேரங்களை தருவார், சில நேரங்களை தராமல் இருக்கும் போதும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உயிர் வாழ தேவையான கிருபையை தந்து பலப்படுத்தி விடுவார். நீங்க கேட்டது உங்களுக்கு தராமல் இருந்தாலும் கூட உங்களாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும், உங்களால இயேசுவை பின் செல்ல முடியும் என்று அவருக்கு தெரியும். அதனால துன்பத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் உங்களை நடத்தலாம். அதுதான் விசுவாச வாழ்க்கை. உங்களை அப்படியே கைவிடக்கூடியவர் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் அழுதார், அழுதைக்கு மேல அழுதார், 3 தடவை அழுதார். ஆண்டவரே முள்ள மாத்தோனி என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போ. அதுதான் என் விசுவாச வாழ்க்கை. உங்க வியாதி குணமாகணும்னு சொல்லி பின்வாங்கி போறவங்க இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க. வீட்டுல கஷ்டம் நஷ்டம் தரித்திரம் இல்ல வேற போராட்டங்கள் வரும்போது பின்வாங்கி போறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் விசுவாசிகளா? ஒரு மண்ணும் கிடையாது. நீங்க இல்லாத நினைத்து எதிர்த்து செய்யாதுங்க. ஆண்டவர் நோக்கி முறுமுறுக்காங்க. இல்லாத நினைச்சு பின்வாங்கி போகாதுங்க. அதோடு கூட ஒரு சமாதானத்தை தருகிறாரே, அதை வெளியேற பெற்றதா எண்ணுங்க. அதோடு கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபை தருகிறாரு, அதை வெளியேற பெற்றதா எண்ணுங்க. அதோடு கூட அவருடைய பலனை உங்களை நிரப்புகிறாரே, அதை வெளியேற பெற்றதா எண்ணுங்க. இது என்ன தெரியுமா? இருக்கக்கூடியதை விட்டுட்டு இல்லாத நினைச்சு முறுமுறுத்து வாழ்க்கை அப்படியே தொலைஞ்சு போறவங்களா இருக்காங்க. எபிரேயர் நிருபம் 11:17-19 வரைக்கும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர் எழுப்ப தேவன் நல்லவராயிருக்கிறான் எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்ந்தவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். பாருங்க, திரளான பிள்ளைகளை தருவேன்னு சொன்னாரு. கண்டது ஒன்னே ஒண்ணு. அதே இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலியிட சொல்கிறார். பலியிட மனுஷன் துணிச்சிட்டார். அப்ப அந்த வாழ்க்கையை நீங்க பாருங்க ஐயா. உண்மையிலேயே தேவனை பின்பற்றக்கூடிய மனுஷனுக்கு வாழ்க்கையில சோதனை உண்டுயா, ஆனா கைவிட மாட்டார். உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தாலும் ஓடி ஒளிறீங்க. ஒரு சோதனை வந்தாலும் இயேசு விட்டு பின்வாங்கி போறீங்க. துன்பம் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்? நம்ம பாடுபட அழைக்கப்பட்டவங்க. மக்களுக்கு இயேசுங்கிற ஒருத்தர் தெரியுது. நோய் உடனே குணமாகணும், வியாதி உடனே குணமாகணும், வீட்டில் பிரச்சனையே வந்துடக்கூடாது, நினைச்சிற காரியம் எல்லாம் நடக்கணும், வேலை வேணும், எல்லாம் வேணும். அப்போ நீங்க உண்மையான கிறிஸ்தவங்க இல்லை. ஏன்னா விசுவாசங்கிறது நீங்க நினைக்கிற தப்பு. உங்களுக்குள்ள இருக்கிறதால ஒரு விசுவாசமே கிடையாது.